நலமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் விளையாடி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். இடையே பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை கடைக்கோடி மக்களுக்கும் சேர்க்கறதுக்காக செய்ய போகிற சேனல். அதில் உங்களுடைய சப்போர்ட்களை தொடர்ந்து கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர். ஒரு உடம்பு அப்படின்னா உணவு சரியாக இருக்கணும், தண்ணீர் சரியாக இருக்கணும், உழைப்பு சரியாக இருக்கணும், மனசு அமைதியாக இருக்கணும், கழிவு நீக்க மண்டலம் சரியாக இருக்கணும், இது உறக்கம் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் ஒரு கம்ப்ளீட்டட் ஒரு ஹியூமன் பீயிங் இல்லையா, சரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதன் அப்படின்ட்டு. அப்போது அதில் தண்ணீர் அப்படின்றத வார்த்தையை பார்த்தோம்னா, தண்ணீர் நிறைய இருக்குது. பூமி தண்ணீர் குடிக்கிறவங்க இருக்காங்க, ஆற்று தண்ணி, குள தண்ணி, கேணி தண்ணி, பைப் தண்ணி அப்படிலாம் இருக்குது. அது இல்லாமல் டெக்னாலஜி, ஆர்ஓ வாட்டர், அது மினரல் வாட்டர், அப்படி இப்படிலாம் நிறைய இருக்குது. அப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு தண்ணி, ரொம்ப ஆரோக்கியமான தண்ணி. இந்த தண்ணீர் குடிக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், ஆரோக்கியமான உடம்பு. ஏன்னா உடம்பு பார்த்திங்கன்னா 70% பார்த்திங்கனாக்கா 70 விழுக்காடு நீராலான ஆனது தான். ஏன்னா நமக்கு சதை, எலும்பு, உள்ள ரத்தம், இந்த மாதிரி நீரோட்டம், இந்த மாதிரி ஓட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா, லிக்விடாக ஃபார்மெட்லலாம். ஆனாலும் கூட நீங்கள் ஒரு ஓவராலாக இப்படி பார்த்தாலும் ஓவராலாக பார்த்திங்கன்னா 70% உடம்பு வந்து நீர் தான். இது சில விளம்பரங்களில் கூட கேள்வி பார்த்துருப்பீங்க, டிவிலெலாம் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு உடம்புல வந்து எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்போ எங்கள் தண்ணி குடிக்கின்னு விளம்பரம் பண்ணுவாங்க. அது அவங்க விளம்பரத்துக்காக சொல்கிற விஷயம். ஆனால் 70% தண்ணீர் உள்ள இந்த உடம்பு எவ்வளவு நல்ல தண்ணீரை குடிக்குதுங்கிறது தான் விஷயம். அப்போது அந்த 70%ல் குறைஞ்சது ஒரு 50% தாண்டியாவது நல்ல தண்ணி இருக்கணுமா இல்லையா? நம்ம குடிக்கிற எல்லாமே தப்பான தண்ணியாக இருந்தால் இந்த உடம்பு எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்? அப்போ எந்த தண்ணி குடிக்கணும்? இந்த தண்ணி குடித்தா அவ்வளோ ஆரோக்கியம் அப்படின்னு. மழை தண்ணீர் தான் அது. மழை தண்ணீர் தான் உலகத்திலேயே த பெஸ்ட் வாட்டர். மிகச்சரியான தண்ணீர்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணீர் தான். அதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு தண்ணீரே கிடையாது. அதனால தான் நம்மாழ்வார் மாதிரியான இயற்கை ஆர்வலர்கள் வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க அதிகமாக பேசின ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தண்ணீரை பற்றி தான் பேசினாங்க. பூமிக்கு அடியிலேருந்து எடுக்காத, பூமி மேலேருந்து எடுக்காத மழையாக வரவழை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மரங்கள் வளர்த்து அந்த மரங்கள் தான் மேகங்களை அறுவடை செஞ்சு மழையாக மாற்றும். அந்த மழை தண்ணீரை நீங்கள் சேமித்து நீங்கள் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதில் தான் அதிகமான உயிர் சத்து இருக்குது. ஆனால் நம்மளை அப்படியே மாற்றி டியூன் பண்ணி விட்டாங்க ஒரு கூட்டம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, மழை தண்ணீர் குடிக்காதீங்க, சளி பிடிக்கும், பிடிச்சிட்டு போகுது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் சொல்லுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, மழை தண்ணீர் குடிக்காதீங்க, சூடு பண்ணி குடிங்க, அப்படி குடிங்க, இப்படி குடிங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. மழை தண்ணீர் எப்படி பிடிக்கணும், எப்படி சேவ் பண்ணி வைக்கணும்னு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். இதை நீங்கள் கடைப்பிடிச்சா போதும். மழை பெய்ய ஆரம்பித்ததுலேருந்து சரியாக 5 நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் பாத்திரத்தை வைக்கணும். மொதல் 5 நிமிஷம் வைக்கக்கூடாது. என்ன காரணம்னா, வானத்திலிருந்து பூமிக்கு வரத்துக்குள்ளே அந்த தூசு மாசு படலம் இருக்குது இல்லையா, அதை தாண்டி வரும் 5 நிமிஷம். அப்போ அதெல்லாத்தையும் முதல்ல கீழே கொண்டாந்து தள்ளிடும். அதுக்கப்புறம் வர தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கும். அப்போ அந்த 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் தண்ணியை பிடிக்க ஆரம்பிக்கணும். அப்போ பாத்திரத்தை கொண்டு வைக்கும்போது 5வது நிமிஷமாக இருக்கணும். அப்போ ஒரு உதாரணமாக ஒரு 1/2 மணி நேரம் மழை பெஞ்சதுன்னா 5 நிமிஷம் போச்சுன்னா மிச்சம் 25 நிமிஷம் நீங்கள் தண்ணி சேவ் பண்ண முடியும் இல்லையா? அப்போ அந்த தண்ணி சரி இப்போ பிடிச்சாச்சு. இது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, சூரியன் படாமல் தண்ணீரை நீங்கள் மூடி வச்சிங்கன்னா மழை தண்ணீரை 6 மாதங்களுக்கு கெட்டு போகாது. அதோட உயிர் சத்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நடுவில் சூரியன் அதில் பட்டுச்சுன்னா அதில் புழு பூச்சி உண்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ரொம்ப சுத்தமான தண்ணி. அதில் ஒரு சூரியனுடைய அந்த கதிர்வீச்சு, அது சுற்றி இருக்க தட்பவெப்பநிலை, அதாவது 50 ஆற்றல்னு சொல்லுவாங்க, 5 எலிமெண்ட்ஸ்னு. அந்த 50 ஆற்றலும் அந்த தண்ணீருக்கு கிடைக்கும் போது அதில் உயிர் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். இது சாதாரண சயின்ஸ், எல்லோரும் ஸ்கூலில் படித்த விஷயந்தான். அப்போது அதை மூடி காற்று போகாமல், சூரியன் படாமல் நம்ம மூடி வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த தண்ணீரில் எந்த புழு பூச்சி வராது. அப்படியே வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, நீங்கள் வடிகட்டி குடிக்கலாம், அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் மழை தண்ணீர் அவ்வளவும் நல்லது. அதுவும் கிட்னி தொடர்பான பிரச்சனை உள்ளவங்களாம் மழை தண்ணீர் நிறையா குடிக்கலாம். குழந்தைங்கள்லாம் நிறையா குடிக்கலாம். ஒரு 5 வயசு வரைக்கும் வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணாதீங்க, பயப்படுவீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் என் பாப்பாவெல்லாம் நான் 2 வயசுலேருந்து மழை தண்ணீர் குடிக்க வச்சு பழக்கியிருக்கிறேன். ஆனால் இல்லை, ஒரு 5 வயசு 10 வயசுலேருந்து உங்கள் குழந்தைங்கள அது மாதிரி பழக்குங்க. அப்போ மழை தண்ணீர் எவ்வளோ குடிக்கிறாங்களோ அந்த குழந்தைங்கள், அந்த பெரியவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த தண்ணியோட pH லெவல் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். 8, 9, 10 கூட இருக்கலாம். ஏன்னா 7.4ங்கிறது ஒரு நல்ல ஆவரேஜான pH லெவல். அப்போ அதை விட அதிகமாக இருந்தால் தண்ணினா அப்போ மழை தண்ணீரில் தான் இருக்குது. அப்போ மழை தண்ணீர் உங்களுக்கு எப்போலாம் கிடைக்குதோ, ஆனால் இனி வரும் காலங்கள் வெயில் காலங்களாக இருக்குது. ஒருவேளை கோடை மழை பெய்யலாம், இல்லை மழைகள் வர வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் சேமிச்சுக்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.